சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகா நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பான் சிங்காசனம் முன் ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக இயேசுதாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆதிபலவீனமே அழிந்திடுமே, பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை இல்லாத புன்வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே, கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் பலனடைய, சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய, ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார், ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஆவியின் அச்சாரமிந்தா ஆயத்தமாய் சேர்ந்திடவே, ஆவியின் அச்சாரமிந்தா ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஜீவனே எனது கிறிஸ்தேசு, சாவு எந்தன் ஆதாயமே, சாவு எந்தன் ஆதாயமே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல்
ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினா கழுகு போல பறந்தெழும்பி, ஜீவ யாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுதே, வாரும் என்று கூப்பிடுதே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். ஞானம் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். மண்ணானவன் எப்படி உண்டோ மண்ணானவன் 48 57 முடிய தொடர்ந்து இப்பொழுது ஒரு வேத பகுதியை பாஸ்டர் வாசிப்பார்கள், கேட்கலாம். நாம் முந்தின மனுஷன் பூமியில் உண்டாகும். இதிலிருந்து வாசி மரித்தவரின் வீட்டில் 42 50 சொல்லி வாசி சொல்லி வாசி. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 55வது வசனம் வரைக்கும், 56வது வசனம் வரைக்கும், ஓகே 57வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜன்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜன்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜன்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும்
மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சாட்சி சொல்கிறவர்கள் சாட்சி சொல்லி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தலாம். யார் யார் சாட்சி சொல்கிறீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரமாக நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பாடி தேவனை மேம்படுத்தி ஸ்தோத்திரம் ரத்னம் அவர்களை பார்த்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நாம் இறுதி நேரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது ஸ்தோத்திரம் ஜெபித்து பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தி வந்திருக்கிற யாவருக்கும் ஒரு சில வேதவசனங்களை ஸ்தோத்திரம் சொல்லி இந்த ஸ்தோத்திரம் இந்த இடத்துல சோதரம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் இந்த சரீரத்தை மறைவு செய்யும்படி கொண்டு போகிறோம். சோதரம் முதலாவதாக சோதரை அவர்கள் ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த நல்லடக்க ஆராதனைக்காக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக ஏழை அம்மா இந்த உலகத்திலே கத்தா இந்த தேசத்திலே ஒரு சாட்சியாக ஆவிக்குரிய தெய்வ பிள்ளையாக ஜீவித்து ஆண்டவரே தேவனை அறிந்து ஆண்டவரே ஒரு குடும்ப வாழ்க்கை செய்து ஆசீர்வாதமாக இந்த தேசத்தில் இருந்து கத்த நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கழிந்த ஆலையிலே நேற்றைய தினத்திலே இவர்கள் இந்த உலகத்தை விட்டு நித்தியமான ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறார்கள் கத்தாவே. நீர் அவர்களை கத்தாவே எடுத்துக்கொண்டபடியால் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கத்தாவே இந்த நாளிலும் இந்த நல்லடக்க ஆராதனை செய்யும்படியாக நாங்கள் ஆண்டவரை ஊழியக்காக தேவனுடைய பிள்ளைகளாக உற்றார் உறவு எல்லாருமாக உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கத்தாவே இந்த ஆராதனையை பரிசுத்தாவியை பொறுப்படுத்தி நடத்தும்படியாக பரிசுத்தாவியுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நல்லடக்க ஆராதனை முற்றிலுமாய் கர்த்தருடைய கரங்களிலே நீரே நின்று நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்துக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. ஆமகிமையே பேரின்பமே ஆமகிமையே பேரின்பமே என்று நான் கண்டானந்திப்பேனோ. என்று நான் கண்டானந்திப்பேனோ. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. சேவை செய்திடுவார் தூதர்கள் நாம் அங்கே சேவிப்பேனே தீய நேசரே. சேவை செய்திடுவார் தூதர்கள் நாம் அங்கு சேவிப்பேனே தீய நேசரே. ஆயன் இன்பமே ஆனந்த பாக்கியமே. ஆயன் இன்பமே ஆனந்த பாக்கியமே.
நாவினால் இயம்பவும் இயலாது, நாவினால் இயம்பவும் இயலாது. பரலோக நாடெந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடெந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. சொர்க்கத்தெல்லாம் எந்த நம்பிக்கை அழியாத சொர்ண மயமான வேலைகள், சொர்க்கத்தெல்லாம் எந்த நம்பிக்கை அழியாத சொர்ண மயமான வேலைகள். சோபன கீதமே சுந்தர நாடது, சோபன கீதமே சுந்தர நாடது. சுத்தர் ஒருமித்து வாழ்வாரே, சுத்தர் ஒருமித்து வாழ்வாரே. பரலோக நாடெந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடெந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. தெய்வ சித்தம் செய்யும் பிள்ளைகள் ஜீவிப்பார் மாதா பிதா மற்றும் சோதராய். தெய்வ சித்தம் செய்யும் பிள்ளைகள் ஜீவிப்பார் மாதா பிதா மற்றும் சோதராய். உத்தம ஜீவிகள் சொர்க்கத்தின் வாசிகள், உத்தம ஜீவிகள் சொர்க்கத்தின் வாசிகள். கஷ்டம் சகித்திட்ட சுத்தர்கள், கஷ்டம் சகித்திட்ட சுத்தர்கள். பரலோக நாடெந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடெந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. இயேசுவே என் சம்பத்தல்லவோ நிச்சயம் என்றும் அழியா சுதந்தரம். இயேசுவே என் சம்பத்தல்லவோ நிச்சயம் என்றும் அழியா சுதந்தரம். ஈலோக இன்பத்தை குப்பையன் வெண்ணினேன், ஈலோக இன்பத்தை குப்பையன் வெண்ணினேன். இயேசுவே தனின் இன்பமே, இயேசுவே தனின் இன்பமே. பரலோக நாடெந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடெந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. வருத்திடுவேன் எந்தன் ஜீவனை, லோகத்தில் செல்லுவேன் கஷ்டத்தின் பாதைகள். வருத்திடுவேன் எந்தன் ஜீவனை, லோகத்தில் செல்லுவேன் கஷ்டத்தின் பாதைகள். மாயை மாயையே லோகத்தின் இன்பமே, மாயை மாயையே லோகத்தின் இன்பமே. வாடாமூடி சுட ஏகுவோம், வாடாமூடி சுட
கூட ஏகுவோம் பரலோக நாடந்த நின்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடந்த இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. ஓ பரலோக நாடந்த இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. களிப்பேனோ. வாழுவேன் அன்பர் நாடதில் ஆர்ப்பரிப்புடன் வாஞ்சையுடன் காத்து எந்த நாவல் தீர்த்திட்டார். வாழுவேன் இன்ப நாடதில் வாஞ்சையுடன் காத்து எந்த நாவல் தீர்த்திட்டார். வாழுவேன் இன்ப நாடதில் என்ன என் மேன்மை என் பேர் கைத்தானே. என்ன என் மேன்மை என் பேர் கைத்தானே. என்னென்ன இன்பம் என் சொந்தமானது. என்னென்ன இன்பம் என் சொந்தமானதோ. ஏற்றுவேனன் உள்ளமதினால் தூரி உள்ளமதினால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அம்மாவை குறித்து மற்றவங்க சொல்கிறத விட நாங்களே சாட்சி சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். எங்கள் அம்மாவை குறித்து சொல்லணுன்னா அவங்க விலையேற பெற்ற முத்து, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் அம்மாவோட கால்கள் எங்களுக்காக தான் ஓடிச்சு, எங்கள் அம்மாவோட கைகள் எங்களுக்காக தான் எல்லாமே செய்ச்சு. இது வரைக்கும் எங்கள் அம்மாட்ட நாங்கள் நிறைய காரியங்களை கற்றுட்ருக்கோம். யார் வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் அம்மா வெறுமையாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா யாரையும் வெறுமையாக அனுப்புனதில்லை. அதே மாதிரி எந்த ஊழியக்காரங்க வந்தாலும் எங்கள் அம்மா வேறு எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. அது எங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கெல்லாம் ஒரு 8-10 வயசு இருக்கும். எங்கள் அம்மா நடு ராத்திரியில் எங்கள் தலைமாட்டில் நின்று கண்ணீர் விட்டு அழுவாங்க. அதை அநேக நாள் நாங்கள் பார்த்துருக்கோம். எங்கள் அம்மாவோட கண்ணீர் எங்கள் தலையில் விழும். அப்போ தான் நம்ம எழும்பி பார்க்கும்போது அம்மா அழுதுட்டுருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மாவோட ப்ரேயர் எங்களுக்காக இருந்துச்சு. எங்கள் அம்மாக்கிட்டேருந்து நாங்கள் அதை கற்றுக்கிட்டோம். எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு எங்கள் அம்மாவோட ப்ரேயர் தான், எங்கள் அம்மாவோட டெடிகேஷன் தான் இன்றைக்கி நாங்கள் எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நாங்கள் அதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அநேக காரியங்களை சொல்ல முடியும். அதனால் எங்கள் அம்மா இவ்வளோ சீக்கிரம் போக வேண்டாமா இருந்துச்சு. எங்கள் அம்மா அனுபவிக்கிறது இன்னும் நிறைய இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு எங்கள் அம்மா நிறைய செய்திருக்காங்க. அதை யோசிக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்காக ப்ரேயர் பண்ண எங்களுக்கு ஆதரவு வந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏசாயா 57:1-2 வசனங்கள் சொல்லுகிறதன்படி, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். தீங்கு வராதற்கு முன்னே நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பார்கள் என்ற வசனத்தின் ஆதாரத்தின்படியாக எங்கள் தாயாரும் மாமியாருமாகிய அருமையான அம்மாவுடைய இந்த இறுதி சடங்கு நேரத்தில் நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். தற்போது ஒரு சில மாதங்களாக வருடங்கள் இருக்கும் கருங்கலில் தான் தங்கியிருக்கிறார்கள். அங்கே அடியன் வழியாக செய்யப்படுகிற ஊழியங்களே ஞாயிற்றுக்கிழமையில் வருவார்கள். முடிகிற வரைக்கும் ஏறக்குறைய 1991 வருஷத்தின் காலத்திலிருந்து அருமை தாயாரையும் இந்த பிள்ளைகளையும் எல்லோரும் நன்றாக எனக்கு தெரியும். சாதுய காலத்திலே கிருபாசனம் சபை
குற்றிப்பாறையில் நடக்கக்கூடிய கன்வென்ஷனில் அந்த காலங்களில் பாடுவதற்கு கீபோர்டெல்லாம் வாசிப்பது என்னை தான் அழைப்பார்கள். அதன் வழியாக நன்கு அறியப்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு தாயார். ஆராதனைக்கு வந்தாலும் அவர் நன்றாக பாடுவார்கள், நன்றாக ஜெபிப்பார்கள். வேத வசனத்தினெல்லாம் அவர்கள் படிப்பது, அதை போன்று வசனங்களெல்லாம் செய்திகளெல்லாம் கேட்பார்கள். அப்படி நல்ல ஒரு ஜெப வாழ்வு உள்ள அருமையான தாயார், விசுவாச வாழ்வு உள்ள தாயார். இப்போதும் முடியாத தருணத்திலே நான் பார்க்கும்போதெல்லாம் ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் சொல்லுவார்கள். உண்மையாகவே அவருடைய மூத்த மகள் சொன்ன சாட்சியை போன்று அநேக தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியங்களை எல்லாம் நேசித்தவர்கள். அவர்களுடைய கண்ணீர் என்றும் நிச்சயமாகவே கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ விண்ணப்பங்கள், எல்லா விண்ணப்பத்தையும் ஏற்ற காலத்தில் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள். ஆண்டவர் கட்டாயம் செய்து கொடுப்பார். ஆகவே தம்பி ஜோயல், என்னுடைய தம்பி, மாமியார் முறையிலே அவருடைய வாழ்ந்த வாழ்வையும் ஜெப வாழ்வையும் வேதத்தின்படி நடந்த அனுபவங்களையும் விட்டு சென்ற நல்ல நலன்களையும் விட்டு போன ஊழிய பகுதிகளையும் பிள்ளைகள் தாங்க வேண்டும் என்று சொல்லி நான் இந்த எளிய சாட்சியை முடிக்கிறேன். இப்பொழுது ரெவரண்டு கிறிஸ்டன் டயாலன் அவர்கள் முன்னே வந்து ஜெயிப்பார். நித்திய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிற அருமையான தாயாருடைய வாழ்வை குறித்தும், இந்த இரங்கல் தொழுகையிலே, நல்லடக்க தொழுகையிலே தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிற அருமையான போதகர்களையும், இந்த குடும்பத்தின் மக்களுக்கும் ஆண்டவர் ஆறுதலை அளிக்க வேண்டும் என்று கிறிஸ்துபுரம் திருச்சபையின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலையும் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாட்டுகளையும் ஏறெடுக்கிறோம். சிறப்பாக இந்த குடும்பம் கிறிஸ்துபுரம் திருச்சபையோடு பல நிலைகளில் நெருக்கமான ஒரு குடும்பம். இந்த பிராந்தியத்திலும் அன்புக்குரிய பிள்ளைகள் விடுமுறை காலங்களில் வருகின்ற போது நாங்கள் சந்தித்து அவர்களோடு கூட இணைந்து மன்றாடின நேரங்கள் உண்டு. அன்பு தாயார் அவர்கள் அன்போடு கூட எங்களை ஏற்றுக்கொண்ட அனுபவங்களையும், பிள்ளைகளை விசுவாச பாதையில் பயிற்றுவித்திருக்கிற அனுபவங்களை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் எல்லாருக்கும் நிச்சயமாக மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்ற உண்மையை திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த பரலோகத்தின் வாழ்வை அன்பு தாயார் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் முந்திக் கொண்டாலும் நாமும் அந்த நித்திய வாழ்வின் ஓட்டத்திற்குள்ளாக ஓடுவதற்குரிய ஆற்றலை ஆண்டவர் தர வேண்டும் என்று அவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். அன்பு குடும்பத்தின் மக்களுக்காய், ஆறுதலுக்காய் நாம் ஜெபம் செய்வோம். சகல இரக்கங்களுக்கும் ஆறுதலுக்கும் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய திருச்சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை பிரவேசித்திருக்கிற அன்பு தாயாருடைய வாழ்வை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அவர்கள் உலகில் வாழ்ந்த காலங்களில் திருமறையின் வசனங்களை நேசித்த அனுபவங்கள், ஊழியக்காரர்களையும் திருச்சபையும் நேசித்த அனுபவங்களை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் நித்திய வாழ்வின் ஓட்டத்திலே இணைந்திருக்கிறார்கள். நாங்களும் இவ்வுலக வாழ்வின் ஓட்டத்திலே ஒரு நாளில் அவர்களை நித்திய வாழ்வில் சந்திப்போம் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் ஓடுவதற்குரிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். இவ்வுலகத்தில் பாவம், பாரம் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு விசுவாசத்திற்கு ஆதாரமாயிருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் பொறுமையோடு ஒவ்வொரு நாளும் ஓடுவதற்குரிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். இந்த துக்க பாரத்திலே வேதனையோடு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகளை ஆண்டவர் ஆறுதல் படுத்தும். தம்முடைய தூய கரம்தாமே நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இந்த நம்பிக்கையின் நல்லடக்க தொழுகையிலே இணைந்திருக்கிற பிள்ளைகள், ஊழியக்காரர்களாக இதை வழிநடத்துகின்றவர்கள், விசுவாச மக்களாக அன்பு குடும்பத்தின் மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவருடைய கிருபை அன்பு பிள்ளைகளோடு தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே உலகம் கொடுக்கக்கூடாத மெய்யான சமாதானத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர், எங்களுக்கு எல்லாருக்கும் நித்திய வாழ்வு உண்டென்று வாக்குரைத்திருக்கிறவர். ஆண்டவரை உம்முடைய கரத்திலே எங்களை தருகிறோம், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவருடைய மேலான கரம் தாமே அன்பு பிள்ளைகளை நிறைவாய் தங்கட்டும்.
மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்கிற அந்த விசுவாச தைரியத்தோടെ பிள்ளைகள் முன்னேறி செல்வதற்குரிய ஆற்றலை ஆண்டவர் கொடுத்தருளும். உம்முடைய கரத்தின் மறைவிற்குள்ளே எல்லாவற்றையும் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இப்பொழுது ரெவரண்ட் செல்வராஜ் அவர்கள் சில வார்த்தைகளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்து நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்து நான் திரிந்தேன் ஐயா, அலாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. இந்த நாளிலும் என் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் சென்னை பட்டணத்தில் இருந்தாலும் இந்த நாளிலே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்தனை நபர்களை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்தாக இந்த ரத்தனபாய் தாய் இருக்கிறார்கள். நான் 5 கிராமம் தடிகாரங்கோண பகுதியிலே ஊழியம் செய்கின்ற பொழுது இந்த தாயார் என்னுடைய ஊழியத்துக்கு வந்து பார்த்து, இந்த தாயார் என்னை இந்த பகுதிக்கு அழைத்து இந்த பகுதியிலே நீங்கள் ஊழியம் தொடங்க வேண்டும் என்று சொல்லி, தாயாருடைய கணவர் இறந்த முதல் வருடத்திலே நான் இந்த இடத்துல வந்து அவர்களுடைய சந்தித்து இணைந்து இன்றைக்கு பல வருடங்களாக இந்த பகுதியிலே நான் பல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை சந்திப்பதற்கும் நான் எப்படி சொல்லுவதென்று எனக்கு புரியவில்லை. ஆனாலும் நான் அந்த மகளுக்கு ஒரு தாயாருக்கு ஒரு மகனாக பிறக்க வேண்டியவன் பிறக்கவில்லை என்று அநேக நேரங்களில் வேதனைப்படுவேன். ஏனென்று கேட்டால் தாயாருடைய கற்ப பிறப்புகள் எல்லோரும் என்னை ஒரு குடன் பிறந்த சகோதரர்களாகத்தான் இதுவரைக்கும் பாவித்திருக்கிறார்கள். நான் ஊழியத்துக்கு சென்று வரும் பொழுதெல்லாம் நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் காத்திருந்து எனக்கு ஆகாரத்தை சாப்பிட்டீங்களா என்று கேட்கக்கூடிய ஒரு தாய். எத்தனை ஆத்துமாக்கள் அறுவடை செய்தீர்கள் என்று கேட்பார்கள். இங்கே இருக்கிற அநேக ஆத்துமாக்களை எல்லாம் எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒரு நாள் வரவில்லை என்று சொன்னால் விசாரிக்கக்கூடிய ஒரு தாயார், ஆவிக்குரிய ஒரு தாயார், அன்பு நிறைந்தவர்கள், ஊழியக்காரர்களை கனம் பண்ணக்கூடியவர்கள், ஊழியக்காரர்களுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு தாயார். அந்த தாயாரை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர்களை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய ஒரு தாயை இழந்து நிற்கிறோம். இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் அவருடைய மருமகன் பேர பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து கர்த்தருடைய பார்வையில் அவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். தொடர்ந்து 2 அருள் ஞானதாசர்கள் ஜெயிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதோடு, மரண நிலையில் இருக்கிற அருமையான என்னுடைய சகோதரிகள், அருமையான தாயார் மற்றும் யாவருக்கும் ஆண்டவர் தாமே ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்தருள்வாராக. இங்கே இருக்கிற போதகர்கள் யாவருக்கும் உறவினர் என்ற நிலையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்று வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்தால் போராட்டத்தோடு வாழ வேண்டிய ஒரு காலம் கட்டாயம் உண்டு. ஏனென்றால் பிசாசோடு போராட வேண்டும், ஆண்டவரோடு அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த அருமையான தாயார் ரத்னபாய் அவர்கள்
வாழ்ந்து வந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். கடந்த 1988 ஆண்டு முதல்தான் அவர்கள் இப்படி எனக்கு ஒரு சித்தி இங்கே இருக்கிறார்கள், ஒரு சித்தப்பா இங்கே இருக்கிறார்கள், பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையிலே நான் ஊழியத்திற்கு இந்த இடத்திலே இடமாற்றுதலாகி கூடவிளை என்ற திருச்சபைக்கு வந்தபோது இந்த இல்லத்தை சந்திக்கவும் இந்த பிள்ளைகளோடு நட்பையும் ஐக்கியத்தையும் பரிமாறிக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்தார். என் அருமையான பிள்ளைகள் படித்து வந்தார்கள். அப்பொழுது மிகவும் கஷ்டமான சூழ்நிலையிலே இந்த பிள்ளைகள் வளர்ந்தார்கள். ஆனால் அருமையான மூத்தமகள் சொன்னது போல, என்னுடைய சகோதரி சொன்னது போல, அவர்கள் அதிகமாக ஜெபிக்கிறவர்கள். ஜெபிக்கிறதின் மூலமாக இந்த அருமையான பிள்ளைகளை நடத்தினார்கள் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலே அருமையான தாயார் மரித்து போனார் என்பது நேற்றைய தினம் இரவு வேளையில் தான் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையிலே எப்படியாவது இங்கே வந்து சேர்ந்து விட வேண்டும் என்கிற நிலையிலே நான் சந்திக்க வந்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதனாக பிறப்பது ஒரு அவதாரம் என்கிற நிலையிலே அநேகர் பேசி வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை மனிதராக படைத்தார், மேன்மைகளை தந்தார், ஆளும்படியான பாக்கியங்களை கொடுத்தார் என்பதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற திருமறையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற உண்மை. எதை சம்பாதித்தாலும் நாம் ஆத்துமாவை விலையேற பெற்றதாய் காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் கூறியிருக்கிறார். இந்த ஆத்துமாவை நாம் விலையேற பெற்றதாய் பொக்கிஷமாய் காத்துக்கொள்ள ஒரு சரீரத்தை தந்தார். இந்த சரீரம் இந்த நாட்களிலே நம்முடைய ஆவி, இந்த சரீரத்திலே ஆவி நம்மை விட்டு போகும்போது சடலமாக மாறிவிடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அந்த ஆவி சென்று அவரோடு தங்கி வாழ்வடைந்து அவருடைய ராஜ்யத்திலே நிலை பெயரடைகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த நிலைத்திருந்து செயலாற்றுகின்ற மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்பதை அநேக கிறிஸ்தவர்களும் மறந்து போனார்கள். இந்த நாட்களிலே ஆண்டவரை நம்பாதவர்களும் மறந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த தாயார் இந்த உலக வாழ்க்கையை தொடர்ந்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவர்களோடு தூதர்களோடு வாழும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையிலே இந்த அருமையான போதகர் ஒரு நல்ல சாட்சியை சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தரோடு வைத்திருக்கிற விசுவாசம் அதுதான். ஒருவேளை நாம் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை என்றாலும் விசுவாசமானது நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றும் போது நிச்சயமாகவே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம் என்கிற நம்பிக்கையிலே நிலைத்திருந்து நாம் செயல்பட நம்மை முற்றிலுமாய் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த உலகம், நாம் இந்த உலகத்தில் வாழும் வரை நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் உலகத்தை ஜெயிக்கும் வல்லமையை கர்த்தர் ஆண்டவர் நமக்கு முன்பாக மாதிரியாய் காண்பித்திருக்கிறார். அந்த மாதிரியோடு நாம் முன்னேறி சென்று இந்த போராட்டத்திலே வெற்றி காணுவோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்வோம். அன்பு பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் தந்தருள்வாராக. ஒரு முறை அருமையான அரசன் 127 நாடுகளை ஆண்ட ஒரு அரசன் சொன்ன என்னவென்றால், இந்த மரண பெட்டிக்கு வெளியே என்னுடைய 2 கைகளையும் போட வேண்டும். இந்த ஜனங்களெல்லாம் பார்க்கிறார்கள், நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகுவதும் இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே சாதித்தேன். 127 நாடுகளை அடக்கி ஆண்ட நான் இன்று ஒன்றையும் நான் கொண்டு போகவில்லை என்பதை எல்லா ஜனங்களும் பார்க்க வேண்டும் என்று சொன்னாராம். அருமையானவர்களே, எதை சம்பாதித்தாலும் நம்முடைய ஆன்மாவை விலையேற பெற்றதாய் காத்துக்கொள்வது நல்லது. நம்முடைய இந்த உலகத்தில் உள்ள ஒன்றையும் நாம் கொண்டு போக முடியவில்லை. கர்த்தர் இந்த உலகத்திலே நாம் அனுபவித்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்காய் நாம் செயல்படுவதன் மூலமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே சேர்வோம். ஆண்டவருடைய மகிமையான கிரீடத்தை, வாடா கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தாங்குவார், பலப்படுத்துவார், விசுவாசத்திலே திடப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திலே நிலை பெயரடைய செய்வார் என்கிற நிலையோடு
நாம் விசுவாசத்திலே நிலைத்திருப்போம், கர்த்தரோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அனுதினம் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. இந்த நேரத்திலேயும் நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். மரணம் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆதாம் மூலமாக வந்த மரணம் இன்று வரைக்கும் அது வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் அந்த மரணம் நிச்சயம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த மரணத்தை ருசித்து பார்த்திருக்கிறார்கள். நமக்கு முன்பாக சென்ற பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் இந்த மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார்கள். இன்றைக்கி அருமையான என்னுடைய சித்தி, எங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்பொழுது நம்மை விட்டு மறைந்திருக்கிற ஒரு முறை சொன்னால் எங்கள் சித்தி, எங்கள் அப்பாவுக்கு தம்பிக்கு மனைவி. இவங்க எங்கேயோ ராஜ வீட்டில் வாழ வேண்டியவங்க இந்த பனிச்சையில் வந்து மாட்டிட்டாங்க. இருந்தாலும் கர்த்தர் வந்து கிருபையாக இதுவரையும் அவளை நடத்தி நல்ல ஒரு இளைப்பாறுதலை அவளுக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு பக்கம் சரீரப்பிரகாம கவலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்த சந்தோஷம் அடைய வேண்டும். இவர்கள் வாழ்ந்து வெற்றி பெற்று அவர்கள் தங்களுடைய இளைப்பாறுதலுக்கு போயிருக்கிறார்கள். ஆகையினாலே வேதம் சொல்லுது, நீதிமான் தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். அவர் வாழ்ந்து நம்பிக்கையோட அவர்கள் இளைப்பாறுதல் என்ற பரதீசுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். நாம் இங்கே கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நம் அனைவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றி ஆண்டவர் நல்ல மேன்மையான ஒரு அனுபவத்தில் கர்த்தர் நடத்துவாராக. அந்த மகிமையான பாக்கியத்தை நமக்கு தருவாராக. வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசத்தை விட்டு ஓய்ந்து இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, கர்த்தருக்குள் மரிக்கிறதான ஒரு மரணம். இந்த மரணத்தை பற்றிதான பிரசங்கத்தை போய் வேற எங்கேயும் பண்ண முடியாது, மரண வீட்டில் தான் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் சுவிசேஷத்தில் வரும்போது எல்லாருக்கும் அதை தெளிவுபடுத்த வேண்டியது வேத சத்தியமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பிரசங்கம் பண்ணார். பாவத்தின் சம்பளம் மரணம், நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது, நித்திய நரகம், நித்திய ஜீவன், ஆசீர்வாதம், நீதி, ஆசீர்வாதம். இந்த 3 பிரசங்கத்தையும் இயேசு பண்ணினார். அதுபோல் எப்போதும் மரணத்தை பற்றி பிரசவம் பண்ணால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல பண்ணணும், ஆனால் டைம் கிடையாது. எல்லோரும் வீட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஒரு பக்கம் அழுறோம், இன்னொரு பக்கம் வீட்டு போகிறதுக்கு இன்னும் ரெடியாக இருக்கிறோம். அவங்களே அனுப்பி வைக்க ரெடியாக இருக்கிறோம். இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உலகத்திலே மிருக ஜீவன்கள் இருக்கிறது, பறவை ஜாதிகள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் மனிதர்களும் இருக்கிறார்கள். இந்த மரணம் என்பது ஒரு விசேஷமானது. அந்த மரணம் என்பது விசேஷம் என்று சொல்ல காரணம், மனிதனை படைத்துவிட்டு நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். தேவனுடைய ஜீவன் அவனுக்குள்ளே இருக்கிறது. அந்த மரணம் என்பது ஒரு விசேஷமானது. ஆகையினால தான் அந்த மனிதனை பற்றி கர்த்தருக்குள் மரிக்கிற ஒரு மனிதன் பாக்கியவான். உலகத்தில் பாக்கியமாய் தோன்றுகிற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பணம், பொருள், படிப்பு, பட்டம், உலக மேன்மைகள், அந்தஸ்து, ஆஸ்திகள் இவையெல்லாம் நிறைய இருந்தால் அவங்க பாக்கியவான்கள் என்று சொல்லுவாங்க. சரீர சுகம் இருந்தாலும் பாக்கியவான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். உலகத்தில் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மரணம் என்பது முடிவில் அந்த நாள் கர்த்தருக்குள் மரிக்கிற ஒரு மரணமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி எதிரி, பரிகரிக்கப்படும் கடைசி எதிரி
இந்த எதிரியாகிய மரணத்தை யாருமே ஜெயிக்க முடியாது. இந்த சரீரத்தில் இந்த மரணத்தை எல்லா மனிதர்களும் அனுபவித்தாக வேண்டும். யாரும் இந்த உலகத்தில் எதிரிகளை நம்ம ஜெயிச்சிடலாம், எதிரி இல்லாதவர்களையும் ஜெயிச்சிடலாம். நம்ம குற்றம் பண்ணிட்டு கூட அட்வொகேட்டை வச்சு நம்ம பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடலாம், எப்படி ஜெயிச்சிடலாம், தோல்வியும் அடையலாம். ஆனால் இந்த மரணத்தை மட்டும் எந்த அட்வொகேட்டும் வைத்து ஜெயிக்க முடியாது. இதை எல்லாரும் அனுபவித்தே ஆக வேண்டும். நம்முடைய பணம், பொருள், படிப்பு, பட்டம் எதுவுமே இந்த மரணத்தில் நம்மை காப்பாற்றாது, அதில் ஜெயமும் கொடுக்காது. இதை நம்ம அனுபவிக்க வேண்டும். ஏன்னா அப்படி மனுஷன் பாவத்திலே வாழ்ந்ததுனாலே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அந்த சரீரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய மரணம் என்பது கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். நம் மரணம் கர்த்தருக்குள்ளாக மரிக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாக மரணம் என்றால் அது என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரிக்கிற மரணத்துக்கு பேர் தான் கர்த்தருக்குள் மரிக்கிறது. அந்த நிலைமையிலையும் அவர்கள் நல்லவர் ஜெபிக்கிற ஒரு தாயாக இருந்தார்கள். இரண்டாவது, வீட்டு கடமைகள், குடும்ப பொறுப்புள்ள ஒரு தாயாராக இருந்திருக்காங்க. எங்கள் தாத்தா பல வருடங்கள் படுக்கையிலேயே இருந்தாங்க. அந்த படுக்கையில் தான் எல்லாமே பண்ணுவார். அது எல்லாமே பொறுமையோடு பொறுப்போடு இந்த அம்மா அவர்கள் அதை கர்த்தருக்கு பயந்து அதை செய்திருக்கிறார்கள். இப்போ நம்ம ஊழியம் செய்கிற இடத்துல எனக்கு தெரிந்த ஒரு தாயார் படுத்திருக்காங்க. அருமையான மகள், பிள்ளைங்கள்லாம் நர்ஸு தான். அந்த அம்மாவை பார்க்க யாருமே கிடையாது. தாயாரை மகள் வெளியே கொண்டு சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க. இதுக்கு பார்த்து நம்ம சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. நம்ம சிஸ்டங்க தான் ஒரு வாரமாக போய் அவங்கள கவனித்து எல்லாம் தொடச்சி எல்லாம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது இவர்கள் இந்த அவங்க மாமனார் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் செய்து அவர்களை கடைசி வரைக்கும் அவர்களை பாதுகாத்தாங்க. அவங்க கர்த்தருக்குள்ளே அவர்கள் அந்த காரியங்களை பயந்து செஞ்சாங்க. அது மாதிரி வேலை செய்வது, நான் லீவு நாட்களில் சில டைம் இங்கே வருவோம், வந்தால் நைட்டெல்லாம் 10 அடிச்சுட்டு கிடப்பாங்க. சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் சித்தப்பா கொஞ்சம் பீடி எல்லாம் வாங்கி மடியில் வச்சுட்டு சுற்றிட்டே இருப்பார். 6 மணிக்கு பாலை கொண்டு போனார்னா 4 மணிக்கு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். இந்த அம்மா 10 அடிச்சுட்டு கிடப்பாங்க. ஏன் செஞ்சாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்ததுனால. கர்த்தருக்கு பயப்படாட்டால் வேறு எதனா செஞ்சுருக்கலாம். இந்த பிள்ளைங்களை வளர்த்த வேண்டுமே அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பு, வேலையில் பொறுப்பு. அதுக்கப்புறம் பிள்ளைகளை நல்ல ஒரு பக்தியை நடத்தினாங்க. ஆராதனை விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் என்பது ஒரு மேன்மையான அனுபவம். அதுக்கப்புறம் பட்ட கஷ்டங்களுக்கு பதிலாக பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார், நல்ல வேலையெல்லாம் கொடுத்தார். இப்போ அவளுக்கு சோதரம் பலவீனமாக இருந்தாலும் ராஜ்ய வாழ்க்கையாக வாழ்ந்துருந்தாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இருந்த நிலைமைக்கு இப்போ அவர் மறிக்கப்பட்டாங்கன்னு நினைத்தேன். ஆனால் திடீர்னு ஒரு செய்தி, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. இருந்தாலும் நேரம் வந்து விட்டது. இவர்கள் இப்படி வாழ்ந்து சோத்திரம் அழகான ஒரு மகிமை அடைந்திருக்கிறார்கள். இது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய மரணம் என்பது நமக்கு நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் என்பது சந்திக்கும்போது அது கர்த்தருக்குள்ள மரணமாக இருக்க வேண்டும். அந்த மரணம் கர்த்தருக்குள் இருக்குமானால் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம், பரிசுத்தவான்களாக இருப்போம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நம்ம இளைப்பாறுவதற்கும் அது ஏதுவாக இருக்கும். இப்போ இவர்கள் கர்த்தருக்குள் தன் வாழ்க்கையை முடித்து பரம இடத்துக்கு போயிருக்கிறார்கள், பரம வாசஸ்தலத்துக்கு போயிருக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவருடைய ஆவி இளைப்பாறுற இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இருந்தாலும் சோத்திரம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சரித்தை நம்ம இந்த பூமியிலே விதைக்க போகிறோம். அது இயேசு வரும்போது உயிரோடு எழுந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். அருமையான பிள்ளைகள், அவருடைய வீட்டார், சகோதரர்கள் யாவருக்கும் நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். அவரிடத்திலே நம்ம ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ஆறுதல் என்றால்,
வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனங்களை சொல்லும்போது, நீங்கள் மற்ற புறஜாதிகளைப் போல மருத்துவர்களை குறித்து துக்கப்பட்டு கொண்டிராமல், வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், இந்த வார்த்தையினால் உங்களை தேற்றிக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தை தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் மேகங்கள் மேல் வருவார். அப்பொழுது முன்பு மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு விதமாய் இயேசுவை சந்திப்போம், அவரோடு நித்திய காலமாக வாழுவோம் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஒருவரை தேற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒருவர் ஆற்றி தேற்றி வாழ வேண்டும். சோத்திரம். ஒருவர் சண்டை போடக்கூடாது, அன்பாக இருக்கணும். சோத்திரம். ஸ்டேஜ் ப்ராப்ளம் வரக்கூடாது. அம்மா இருந்த மாதிரியே சோத்திரம், அம்மா இருக்கிறது போலவே வாழ்ந்து கொள்ள வேண்டும். அம்மா இருந்த ஸ்தானத்தில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் கம்முன்னே இருக்காங்க பாருங்கள். சோத்திரம். அம்மா இருக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்க? இப்போ ஆண்டவர் இருக்கிறார். எங்கள் அப்பா இறக்க மாட்டார்னு நினச்சோம், பெரிய வாட்ட சட்டமாக இருப்பார். ஆனால் அவர் திடீர்னு போயிட்டார். அப்போ ஒரு கவலை இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆனால் அம்மா இறக்கும்போது நம்பிக்கையோடு சொல்லிகிட்டே போயிட்டாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்னு. எங்கள் அப்பா இறக்குற 3 நாள் முன்னாடி ஒரு வெள்ளிக்கிழமை, ஆண்டவரே நல்ல சுகந்தாரம்னு ஜெபம் பண்ணுறான். என்னடா ஜெபம் பண்ணுறேன்றாரு. நான் நல்ல மகிமை அடையணும், அதுக்கு உதவி செய்யணும் ஆண்டவர், மகிமைக்கு போகிற மாதிரி ஜெபம் பண்ணலான்னார். சோத்திரம். அப்போ அதுக்காக ஜெபம் பண்ணிட்டோம். 3ஆவது நாள் போயிட்டார் காலையில் 5 மணிக்கு. இனி அடுத்து நாங்களும் போக வேண்டியது தான், எல்லோரும் போக வேண்டியது தான். ஆனால் ஒரு நம்பிக்கையோடே போக வேண்டும். மரணத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த அம்மா நம்பிக்கையோடு போயிருக்கிறாங்க. அந்த வழியில் அப்படியே பிள்ளைகளும் வீட்டார் அனைவரும் கடந்து செல்ல நல்ல செபிக்கணும், நல்ல ஆண்டவருக்காக வாழணும். ஒரு மாறுபாடான சந்தித்து விட்டு வேறுபாடாக வாழணும். சுபாவம், அன்பு எல்லாம் இருக்கணும். அக்கா தங்கச்சி நல்ல அன்பாக தான் இருக்கிறாங்க. சோத்திரம். ஆனால் சில நேரத்தில் எதுவும் கசப்புகள் வந்துடக்கூடாது. இயேசு வந்தால் நம்ம போகணும். அந்த அளவுக்கு நம்ம வசனத்தின்படி காலை மாலை செபங்களை எடுத்து இயேசுவை முன்னாக நிறுத்து கர்த்தருக்குள் வாழுவோம். கர்த்தர் தாம் உங்களை ஆற்றி தேற்றி தொடர்ந்து அவருடைய வழியில் நடத்துவாராக. அருமையான தாயார் இந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கூட இருந்து ஆவியான கொண்டு போதித்து அமைதியும் சமாதானம் வழியில் நடத்துவாராக என்று சொல்லி வாழ்த்தி கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து வார்த்தைகள் முடிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து பாஸ்டர் ராபின்சன் அவர்கள் ஜெபிப்பார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, அருமையான தாயார், ஆண்டவரே, உம்முடைய அழைப்புக்கு இணங்கி சமூகத்தில் வந்து இளைப்பாரும்படி இப்படிப்பட்ட ஒரு நல்ல தருணத்தை தந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த தாயாரை இழந்திருக்கிற அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே, அருமையான போதகர் சொன்னது போல இந்த வசனங்களினாலே வார்த்தைகளினாலே ஒருவரை தேற்றிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வரும்போது ஒரு நாள் ஆண்டவரே நாங்களும் அவர்களை முகமுகமாய் பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த பூமியிலே வாழ கர்த்தர் கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரை தொடர்ந்து நடக்கிற இந்த ஆராதனைகள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். பாஸ்டர் எலிசா அவர்கள். ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த பிற்பகல் வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய வேதம் சொல்லுகிறது, விருந்து வீட்டுக்கு போகிறதை பார்க்கலாம் துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. எல்லா மனிதனுடைய முடிவும் அதில் அடங்கி இருக்கிறது. உயிரோடு இருக்கிறவன் மனிதன் அதை சிந்திப்பான் என்று படிக்கிறோம். அதை போல இந்த நாளிலும் அருமையான அன்பு தாயார் இந்த உலக ஓட்டத்தை முடித்து உமக்குள் நித்திரை அடைந்து இருக்கிறாள். ஆண்டவரே, நான் பவுல் சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, அவர்கள் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அழைக்கப்பட்டு போயிருக்கிறதை அறிகிறீர், ஓட்டத்தை முடித்து போயிருக்கிறதை அறிகிறீர். தொடர்ந்து ஆண்டவரே, அவருடைய உலக பிரகாரமான ஓட்டத்திலையும் கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த நிலைமைகள் எல்லாம் எண்ணி பார்த்தால் பல சோதனைகளும் பல போராட்டங்கள் நடுவில் தான் கடந்து வந்தார்கள். ஆனாலும்
உம்மேல் வைத்த அன்பை, விசுவாசத்தை விட்டு விடாதபடி, நம்பிக்கை விட்டு விடாதபடி, உபத்திரவத்திலேயும் வேதனைகளிலும் உம்மை சார்ந்து வாழ்ந்த ஒரு தாயார் என்பதை நான் அறிவேன் கர்த்தாவே. ஆகவே அவருடைய ஆண்டு ஓட்டத்தில் மூலமாய் நாமும் மகிமைப்படட்டும். குறிப்பாக அவர்கள் விட்டு சென்ற அவருடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, உறவினர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, பவுல் சொன்ன போல, மற்றவர்களைப் போல நீங்கள் துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை என்று சொன்னது போல, தாயாரை நினைத்த எந்த பாரமும் துக்கம் அவர்களை தொடக்கூடாது. தாயாருடைய அந்த ஜீவிதத்தையும் அந்த நல்லடக்கங்களையும் பிள்ளைகளும் பின்பற்றி கர்த்தருக்காக தொடர்ந்துள்ள நாட்கள் ஓட கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் கிருபைக்குள் மறைத்து காக்கும்படி செபிக்கிறோம். தாயார் நிமித்தம் கலக்கத்தோடும் வேதனையோடும் இருக்கிற அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் ஒவ்வொரு உள்ளத்திலையும் கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எந்த சோர்வும் தொடாதபடி தொடர்ந்து அவர்களை வழி நடத்தும். கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து நடக்கிற ஆராதனை பொறுப்படுத்தி நடத்துகிற கர்த்தருடைய தாசர்களை நம்முடைய கிருபைக்குள் மறைத்தலும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோதரம். தொடர்ந்து இப்பொழுது நாம் இந்த சரீரத்தை நல்லடக்கம் செய்யும்படியாக எடுத்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பாக நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி சோதரம் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தி சோதரம் ஜெபித்து கடந்து போகலாம். ரத்னபாய் அவர்கள், நான் இந்த குட்டிப்பாறவளை கிருபாசனத்திலே வந்த பொழுது ஆராதனைக்கு அங்கே வருவார்கள். அப்பொழுது சோதரம் பிள்ளைகளை குறித்தெல்லாம் சொல்லுவார்கள். சோதரம் பிள்ளையுடைய வாழ்க்கை பகுதிகளையும் சோதரம் அதிகமாய் பேசுவார்கள். சோதரம் அதிகமாக சோதரம் மூத்த மகள் காரியங்களை, ரெண்டாவது மகள் காரியங்களை, மூன்றாவது மகள் காரியங்களை, நான்காவது மகள் காரியங்களை அப்படியே தனித்தனியாக பேசுவார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே நல்ல ஆசீர்வாதங்களையும், சிலருடைய வாழ்க்கையிலே சில சோதரம் தாழ்வு நிலைகளையும், தொடர்ச்சியாக சோதரம் அவருடைய மகன் கில்பர்னுடைய காரியங்களையும் பேசிக்கொண்டே இருப்பார். சோதரானுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சீலா, ஷேபா, ஜபா, அன்பு, 4 பேரும் சோதரம் நீங்கள் குடும்பமாய் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்து சமாதானத்தோடு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை கட்டி காத்து சோதர ஆண்டோருக்குள்ளே நீங்கள் வழி நடந்து நித்தியத்தை சுதந்திரிக்க நீங்கள் ஆயத்தமாய் கொண்டே இருக்க வேண்டும். தேவன் சகல ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார், இன்னும் தருவார், நேர்த்தியாய் நடத்துவார். சோதரன் ஹில்பர்ட்டுக்கு சொல்லிக் கொள்கிற ஒரு வார்த்தை, உன்னுடைய தாயாருடைய பாரம் நீ மனம் திரும்ப வேண்டும் என்பதே ஒரே ஒரு பாரம். அதை சோதரம் வர நாட்களிலே மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளே வந்து பிள்ளைகளுக்கும் கூட இருக்கிற சோதர சகோதரிகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தொடர்ந்து சோதரன் இந்த குடும்பத்திற்காக ஊழியர்கள் ஜெபியுங்கள். வந்த யாவரையும் சோதரம் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்றாய் நடத்துவாராக. தொடர்ந்து அதிகமாக ரத்னபாய் அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் சோதரன் யாவருக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் தந்து நன்றாய் கரம்பிடித்து நடத்துவாராக. கர்த்தருக்கு நாளும் மகிமை உண்டாவதாக. இத்தரை யாத்திரையே முற்றிலும் போராட்டமே, இத்தரை யாத்திரையே முற்றிலும் போராட்டமே. மண்ணில் வெற்றி சிறந்தோர்க்கெல்லாம் நித்திய மகிமையே, மண்ணில் வெற்றி சிறந்தோர்க்கெல்லாம் நித்திய மகிமையே, மண்ணில் வெற்றி சிறந்தோர்க்கெல்லாம் நித்திய மகிமையே. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இப்பொழுது சோதரம் பார்க்கிறவர்கள் பார்க்கலாம். பார்த்து நாம் கல்லறைக்கு ஆயத்தமாகிறோம். சோதரம் பார்க்க வேண்டியவர்கள் பார்க்கணும். அழுது போதும்மா, அழுதாச்சு இல்லையா? இதுவரை நடந்தாச்சு, போதும். நீங்கள் ஆறுதலாக இருங்க, வசனங்களை படிங்க, கர்த்தர் நடத்துவார். சரி.
வேத பகுதியை படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 29 முடிய. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவர்களெல்லாம் அவரை காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவளை பார்க்கும் பெரிதான கிரியைகள் அவரை காண்பிக்கிறார். பிதாவானவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறது போல குமாரன் தமது சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றி பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனை ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பினவர் பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாவும் உங்களை சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவன் பிழைப்பார் என்று மெய்யாவே உங்களை சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே அன்போடு ஜீவனுடையராக இருக்கிறது போல குமாரனும் தமிழ் தாமே ஜீவனுடையராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவரை கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் வேத குழிகளில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்வர் ஜீவனை அடைபடி எழுந்திருக்கிறார்களும் தீமை செய்வர் ஆக்கினை அடைபடி எழுந்திருக்கிறார்களும் புறப்படுவார்கள். வேதாகமத்திலே நாம் படிக்கிறோம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நாள் முதல் அவர் ஊழியம் செய்து ஆரம்பித்த நாட்களில் இருந்து என்னென்ன வசனங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த வசனங்களை கேட்டு இயேசுவை அனுப்பின பிதாவானவரை விசுவாசிக்கிறவன் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படான். அப்போ உலகத்தில் சோதரம் வாழ்கிற நாட்களில் மகிமையான வாழ்க்கையும் இருக்கிறது, நியாய தீர்ப்பும் இருப்பாருங்க. இந்த இடத்துல சோதரன் இந்த ரத்னபாய் அவர்கள் நேற்று சோதரம் அவருடைய சரீரத்திலே தேவன் தந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே போயிருக்கிறது. இப்பொழுது நாம் இந்த சரீரத்தை எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல மறைவு செய்கிறோம். அப்போ பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நன்மை செய்கிறவர்களாகவும் வேத வசனங்களை கவனமாய் படித்து தியானித்து வாழ்கிறவர்களாகவும் இருந்தால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பில்லை. சொல்லுகிறார், அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை இது மரணமாக இருந்தாலும் இவர்கள் இளைப்பாரி கொண்டு ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இது கொஞ்சம் மறைவாக இருக்கிறது. சோதரம் வேதம் சொல்லுகிறபடி சோதரம் மரணத்தை விட்டு நீங்கி என்று எழுதுகிறார். அப்ப நம்முடைய கண்களுக்கு ஒருவேளை இது மரணமாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலே மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகள் பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நியாய தீர்ப்புக்கு தப்பி போகும்படி ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும்.
அநேகர் வேத வசனங்களை படிக்கிறார்கள், ஆனால் கீழ்ப்படிந்து வாழ்கிறதை பார்க்க முடிகிறதில்லை. சோதனம் நல்ல அடக்காராக இருக்கிறது, நல்ல நிறைய பேர் கொடுக்கிறார்கள், எல்லாம் நல்லதுதான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இயேசுவின் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதற்கு மாறாக நடக்கக்கூடாது, அதற்கு மாறாக வாழக்கூடாது. ஏனென்றால் இங்கே படிக்கிறோம், அப்பொழுது நன்மை செய்கிறவள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக இந்த பூமியிலே ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டு நல்ல நன்மைகளை செய்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், நல்ல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜீவனுக்குட்பட்டவர்களாய் எழுந்திருப்பார்கள். தீமை செய்தவர்கள் அப்படியே ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள். அதனால் சோதரம் நல்ல வேத வசனங்களை படிங்க. கூடி நிற்கிற நமக்கு தான் ஆண்டுடைய வசனம், பிரசங்கம் நமக்கு தான், நமக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. கேட்டால் இங்கே நிற்கிற எல்லாரும் பிரசங்கம் பண்ணுவார்கள், ஆனால் தெரியாத ஒருவரும் கிடையாது. ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், நியாய தீர்ப்புக்கு உட்படாமல் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஒவ்வொருவரும் ஆயத்தமாகிறதுக்கு தான் ரட்சிப்பை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொண்டு வந்தார். அந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் ஒவ்வொருவரும் ஓட வேண்டும். ஒருவேளை இவர்கள் பல பாடுகள், பல நெருக்கங்கள், பல சூழ்நிலைகளை சந்தித்திருந்தாலும் இவருடைய வாழ்க்கை பயணம் ஆண்டவருக்குள்ளாக நேர்மையாக இருந்தது. ஏனென்றால் நன்றாக பேசுவார்கள், நன்றாக சிரிக்கவும் செய்வார்கள். நன்றாய் பேசுவார்கள், நன்றாய் சிரிக்கவும் செய்வார்கள். சோதரம் பார்க்குறவங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகினாலே அவருடைய இருதயத்தை எந்த விதமான வேற்றுமை இல்லாதபடி வாழ்ந்தார்கள். எந்த விதமான வேற்றுமைகளும் இல்லாதபடி சோதரம் வாழ்கிற வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். இவர்கள் நிச்சயமாக இவள் ஆத்மா இளைப்பாறி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்து வாழ வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் எழுதியிருக்கிறது. அவர் சொல்ல ரோம சபைக்கு பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்க வேண்டுமா? அப்ப அது என்ன ஆவி? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி, அது தேவனுடைய ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். எதற்கு? பாவத்தை விட்டு விலகும்படி, எதற்கு? அக்கிரமத்தை விட்டு விலகும்படி, எதற்கு? அநியாயத்தை விட்டு விலகும்படி, எதற்கு? தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்படி. சோதரம் அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன் பாருங்க, உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, நமக்குள்ளே வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவின தேவனுடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவாகிய இந்த சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மகிமையான வாழ்க்கை. அதனாலே நல்ல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, நல்ல மனதிருப்பலை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க, நன்மை செய்கிறவர்களாய் வாழுங்க, சோதனை ஆண்டவர் பிரியமாய் நடவுங்க. எவ்வளவு தூரம் சோதனை இந்த இருதயம் வெற்றிடமாய் இருக்குமோ அவ்வளவு தூரத்துக்கு கரை திரையற்ற ஒரு நல்ல இருதயத்தோடு ஆத்மாவோடு தேசத்திலே குடியிருங்க, சபையிலே தேவனை ஆராதிங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே வாழுங்க. ஆண்டவர் அழைக்கும் போது அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். சோதரம் எல்லாரும் கர்த்தரை சோதனம் பண்ணலாம். சோதரம் நிறைய படிக்கலாம், படிக்க நிறைய இருக்கு. அது மாத்திரமல்ல, இயேசு வரும்போது இமைப்பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே மறுரூபமாக்கப்படுகிறோம். அந்த வாஞ்சை, அந்த தாகம் இந்த பூமியில் இருக்கும் போதே தேவ ஜன நன்றாய் வாழ்ந்தார்கள். தொடர்ந்து இந்த வேத வசனங்களை கேட்கிற ஜனங்களும் உங்களை வைத்து ஆராய்ந்து சோதரம் மறுரூபமாக்கப்படுகிற, திடீரென்று வருகிற, ரகசியமாய் வருகிற இயேசுவை சந்திக்க நாம் எல்லாரும் ஆயத்தமாவோம். அதற்கு நாம் எல்லாரும் ஆயத்தப்படுத்துவாராக என்று சொல்லி சோதரம் என்னுடைய வார்த்தையை சுருக்குகிறேன். இவர்கள் விட்டு சென்ற
சோதரம் பிள்ளைகள், மருமகன், பேரப்பிள்ளைகள், உறவினர்கள் யாவருக்கும் தேவன் தாமே ஆறுதலையும் சமாதானத்தையும் தேர்தலுமாயிருந்து என்றென்றைக்கு கரம் பிடித்து நன்றாய் நடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, ஒரு துக்ககரமான இந்த நேரத்தில் கர்த்தாவே, அருமையான சித்தி அவர்களுடைய சரீரத்தை அடக்கம் செய்யும்படியாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய மகளுடைய பூமியில் உள்ளதான வாழ்க்கை துவங்கின நாள் முதல் நேற்றைக்கு மதியானம் வரைக்கும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை கர்த்தாவே நம்பியிருந்த ஆனந்த பாக்கியமாகி நித்திய மகிமைக்குள்ளே சேர்த்து கொண்டு அவர்களுக்கு தேவன் சரீரத்தில் கொடுத்ததான பூமியில் கொடுத்ததான சரீரத்தை மறைவு செய்யும்படியாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இங்கே சொல்லப்பட்டதான நற்செய்திகள் எல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனமுள்ளதாய் மாறுவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது மறைவு செய்கிறதான இந்த சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆண்டவரே 2ஆம் வருகையில் ஆண்டவரை உயிரோடு எழுந்து இருக்கும் என்கிறதான அந்த புது நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை அடக்கம் செய்யும்போது கர்த்தர் கூட இருப்பீராக. இந்த அடக்காராதனை இம்மட்டும் ஆசீர்வாதமாக நடத்தி தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை, தேவனுடைய கிருபை தொடர்ந்து கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் நீரை நடத்த இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அன்பான பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து சோதரன் நாங்கள் வாசித்த வசனங்கள் வழியாக இந்த சரீரம் ஒரு நாள் நித்திய ஜீவனுக்கென்று உயிரோடு எழும்பும் என்கிற வேத சத்தியத்தின்படி இந்த சோதர சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதி புளியாக இந்த மண்ணுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சோதரம் தொடர்ந்து கர்த்தர் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் தாயாருடைய பிள்ளைகளுக்கு குடும்பங்கள் இருக்கிற யாவருக்கும் தந்து சமாதானத்தோடு கர்த்தர் நடத்துவராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் நம்ம நேரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக ரத்தினபாய் அவர்கள் விட்டு சென்ற பிள்ளைகளோடும் பேரப்பிள்ளைகளோடும் மருமக்களோடும் மகனோடும் அவனுடைய பிள்ளைகளோடும் யாவரோடும் இன்று சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறா